ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோரா ரியாக்ஷன்ஸ். இப்போ நாம ஏஆர்எம் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸ்டார் ஸ்டட்டிங் கேஸ்ட் டொவினோ தாமஸ், கிருத்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ், சுரபி லக்ஷ்மி, பேசில் ஜோசப், ரோஹிணி, ஹரிஷ் உத்தமன், மை காட் அஜு வர்கீஸ், நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா செட் இன் நார்தர்ன் கேரளா. த 3 ஜென்ரேஷன் ஆஃப் ஹீரோஸ் மணியன், குஞ்சிகேலு அண்ட் அஜயன் ட்ரை டு ப்ரொடக்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரெஷர் ஆஃப் லேண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல. போஸ்டரே அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டிங்காக இருக்குது. பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லை. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லை. பட் ஐம் ஜஸ்ட் கியூரியஸ் வாட் திஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரி கோயிங் டு பிரிங் திஸ் டைம் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம ஏஆர்எம் மூவியோட மலையாளம் ட்ரெய்லருக்கு வந்து ரியாக்ட் பண்ணிடுவோம். அண்ட் தென் நிறைய பேசுவோம் மக்களே. வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட். Bloody sweet. ആകാശത്തു നിന്നും പൊട്ടി വീണ നക്ഷത്രക്കൽ കാറ്റിനെക്കാളും വേഗത്തിലും മിന്നലിനെക്കാളും പ്രകാശത്തിലും வா, சிஜி சூப்பரா இருக்குப்பா. வாவ், ഒരു കളരിക്കാരനെ കുറിച്ച് കേട്ടിട്ടുണ്ട്. കളരി നമ്മളെ തറവാട്ടിലെ കളറിനെ കുറിച്ച് പറഞ്ഞു. നാടായ നാട് വിട്ട് കട്ടുമുടിച്ച് നടക്കുന്നതിനെ കൂടി തലയുറപ്പിച്ച് നടക്കാൻ പറ്റാണ്ടായി. 4 ഭാഗത്തും നോക്കി നിന്നോളൂ. ഓൻ ഏലിയും വരും, കൊള്ളിട്ടായാലും മതിയില്ല. ഇങ്ങോടെ നിൽക്കണം, വണ്ടി മണിയടി. ஓ, ட்ரிபிள் ஆக்ட். എന്നാലും ഒരിക്കലും ഞാൻ കണ്ടിട്ടില്ല. അത് സ്വർണത്തിനേക്കാളും മൂല്യം ஓ, டொவினோ தாமஸ் ட்ரிபிள் ஆக்ட் பண்ணியிருக்காரா? ஓகே ஓகே. நான் நினைச்சேன் 3 ஜென்ரேஷன் 3 ஹீரோஸும் நினைச்சேன். ശ്വസിക്കുന്ന വായുവിന് വരെ ആളെ പിടികൂല. ഇന്ന് കളവിന്റെ രാത്രിയാ. കള്ളന് വിചാരിക്കാത്ത നേട്ടാ ഫലം. നട നടക്കുമ്പോ അച്ചാച്ചനെ പോലെ ഞാനും കാണാം. രാജാവിന്റെ പറയും ബുദ്ധിയില്ലാതെ പോയി ചാവേറുണ്ടാവും. ஏ, வேற மாதிரி எடுத்திருக்காங்க. ஐயோ, രാത്രി ഒളിച്ചും പാർത്ത് വീട്ടിൽ കയറുന്നത് എന്റെ ചോരന്റെ കുറവുണ്ടാവും. മോനെ, ഒരു നാടിനെ ജയിച്ച കള്ളനാ നിന്റെ അച്ചാച്ചൻ. സാധാരണ എല്ലാവരും മനുഷ്യരുടെ സ്ഥലങ്ങളിൽ മാത്രമേ അച്ചടക്കം പോയിട്ടുള്ളൂ. മണിയനെ പോലെ ഒരാൾക്ക് മാത്രം എത്തിപ്പെടാൻ പറ്റുന്ന സ്ഥലങ്ങൾ ഇനി ഉണ്ടാവില്ല ഈ ജീവിതക്കാരിൽ. மியூசிக் தாறுமாறா இருக்குது. ஏ, കള്ളനാണോ ഗോളിയാണോ ആദ്യം ഉണ്ടായത്? 3D ஓணம். ஓ, நெக்ஸ்ட் மந்த் 15th ரிலீஸ் ஆகுது. ஓ மை காட். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 minutes 43 seconds ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரி நெவர் ஃபெயில் டு ஆஸ். அதாவது நம்மளை வந்து ஒரு ஆச்சரியத்தில் வந்து ஆழ்த்துறதுல வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து எப்பவுமே ஃபெயில் ஆனதில்லை. ஒவ்வொரு படைப்புலையும் வந்து ஒவ்வொரு விதமாக யூனிக்கான ஒரு படைப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் லைக் எப்படி சொல்கிறதுனா, த்ரில்லர் சப்ஜெக்டாக நான் இருக்கேன், ஹார்ட் வார்மிங் சப்ஜெக்டாக நான் இருக்கேன், அதாவது ஃபீல் குட் சப்ஜெக்டாக நான் இருக்கேன், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீரியாடிக் சப்ஜெக்டாக அதுக்கும் நான் இருக்கிறேன், ஃபேண்டசி சப்ஜெக்டாக அதுக்கும் நான் இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி மலையாளம் இண்டஸ்ட்ரி. அண்ட் நான் வந்து நான் வந்து அவ்வளோ எனக்கு வந்து என்ன சொல்கிற, எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ட் ஒர்க், செட்டு எல்லாம் வேற லெவலில் போட்டிருக்காங்க. மியூசிக் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் டொவினோ தாமஸ் 3 கேரக்டரைசேஷனுமே அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் ஒரு பீரியடில் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்த பீரியடில் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ குட் see that. அண்ட் இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப வந்து
எப்படி சொல்கிறது, வெயிட் பண்ண முடியல. கண்டிப்பாக நீங்கள் 100% ஷூர் ஐம் கோயிங் டு see this movie in theater. 3D பார்த்துருவேன். நீங்களும் இந்த மூவி முடிஞ்சால் 3Dயில் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வாவ், என்ன படைப்பியா. அதுக்குன்னு வந்து மற்ற இண்டஸ்ட்ரி இதெல்லாம் தப்பு சொல்லலை. எனக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே நல்ல சப்ஜெக்ட் மூவிஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திஸ் மூவி impresses me a lot with the trailer. So we'll see what they are going to give in the movie. Let's see. எனக்கு ரொம்ப பிடிச்சது மக்களே. உங்களுக்கு பிடிச்ச கல்யாணம் மறக்காம நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் மோரா. பாய் மக்களே.